Daily. Taste the Daily. பெண்ணிய உரிமைக்காக பெண்களை தாலி அடிமைப்படுத்துது. தாலி சின்னம், தாலி அடிமை சின்னம். அதனால அறுத்தெறியுங்கள் சொன்னாரு. பொது மேடையில் வச்சு திராவிடர் கழகம் அறுத்தெறிகிற பணியை செய்யுது. சரி, அதே பெரியார் கற்பப்பை அதை வெட்டி எறி, நீ புள்ள பக்கிற எந்திரம் இல்ல, அது பெண்ணை அடிமைப்படுத்துது அப்படின்னு சொன்னார்ல. தாலியை மேடையில் வச்சு அறுத்த நீங்க கற்பப்பையை ஒரு இடத்துல அறுக்கலையே. பெரியார் பெண்ணிய உரிமைக்காக கற்பப்பையே அறுத்து வீச சொன்னார்னு பேசுற பெருமக்கள், குறிப்பா எங்க அக்கா அருள்மொழியோ, அம்மையார் கனிமொழியோ, மதிப்பிற்குரிய அம்மையார் சுந்தரவள்ளியோ, நீங்கெல்லாம் கற்பப்பையை அறுத்தறிகளே, நீங்கெல்லாம் குழந்தை பெற்றீங்களே, எப்படி இதான் நீங்க பெரியாரை பின்பற்றுங்க. அதை பொது மேடையில பேசி வாக்கெழுங்களேன், வாக்கெழுங்க. தமிழை சனியன் என்று சொன்னார், காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னார். இந்த தமிழ் உங்களை எல்லாம் படிக்க வச்சதா என்று கேட்கிறார். பெரியார் தான் அண்ணாதுரை அவர்களை படிக்க வச்சாரா? பேரறிஞரானார் அண்ணாதுரை அவர் தான் படிக்க வச்சாரா? ஐயா அன்பழகன், நெடுஞ்செழியன் போன்ற பெருமக்கள் எல்லாம் அவர் தான் படிக்க வச்சாரா? சொல்லுங்க, அவர் தான் படிக்க. எங்க தாத்தா ரட்டமலை சீனிவாசன் எல்லாம் அவர் தான் படிக்க வச்சாரா? இதெல்லாம் இந்த வேடிக்கையெல்லாம் எங்க எத்தனை காலத்துக்கு ஓட்டுவீங்க? இந்த பெரியார் உங்களுக்கு வேணும் தானே, வச்சுக்கிறீங்க. பெரியாரால் தமிழருக்கு நடந்த ஒரு நன்மையை எங்களை படிக்க வச்சாரா? படிக்க வச்சவன் காமராஜ், குடிக்க வச்சது திராவிடம். பெரியாரின் பரிணாம வளர்ச்சி தானே திமுக. பெண்களுக்கு எத்தனை முன்னுரிமை கொடுத்திருக்கு, பெண்ணுரிமை கொடுத்திருக்கு. நீ இத்தனை சோகால்டு பெரியாரிஸ்ட், பெண்ணிய உரிமைக்காக போராடுகிற புரட்சியாளர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு தங்கைக்கு நடந்த பாலியல் வன்கொடுமைக்கு வாய மூடிட்டு இருந்தது காரணம் என்ன? ஒருத்தர் வரலையே. நீங்க பெரியாரை காப்பாற்ற போராடிங்க, நாங்கள் முல்லை பெரியாற்று நதி உரிமையை காப்பாற்ற போராடுறோம். அந்த அணைக்கு கீழே இருக்க சிற்றணையை தூர்வார துப்பு இல்ல. இத்தனை ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்துச்சு. பெரியாரத்துக்கு வந்து பெரியார் எதுக்குன்னு சொல்லுங்க. இதுக்காக பெரியார் தேவைப்படுறாரு. மதவாதத்துக்கு எதிராக, எந்த மதத்துக்கு எதிரானவர் பெரியார்? கிறிஸ்தவன், இஸ்லாமியர் நம் பகைவன் சொன்ன பிறகு RSS பிஜேபி கூட இஸ்லாமியர்களை வெளிநாட்டுக்காரன்னு சொல்லல. உனக்கு ஒரு நாடு வந்துருச்சு பாகிஸ்தான், அங்கதான் ஓடுன்றான், அங்கதான் போன்றான். ஆனா இவரு வார்த்தைக்கு வார்த்தை, இந்த துளுக்கப்ப இந்த நாட்டுக்காரனா? ஓ நாடு, நீ வெளிநாட்டுக்காரன், உனக்கு இங்க வேலை, பாகிஸ்தானுக்கு போ, ஆப்கானிஸ்தானுக்கு போன்னு பேசியிருக்காரா இல்லையா? அப்புறம் எந்த மதத்துக்கு எதிரானவர் பெரியார்? எந்த மதத்துக்கு எதிரான? மதவாதத்துக்கு எதிராக. சரி, எந்த மதத்துக்கு எதிரான குறியீடு சொல்லுங்க, எந்த மதத்துக்கு எதிரானவர்? சரி, எங்க அப்பா பாஷா அவர்களுடைய மரணத்துக்கு நான் போகும்போது இதே அண்ணாமலை அவர்களும் இதே பாரதிய ஜனதா கட்சியும் இந்த RSS இயக்கங்களும் என்னை எதிர்த்து போராடி பேரணி போட்டு என்னை ஓட்டு பொறுக்கிறதுக்காக இந்த வேலையை செய்யறான்னு திட்டும் போது இந்த பெரியாரிய பெருமக்கள் எங்க போனாங்க? அவர் அந்த மரணத்துக்கு போறதுல என்ன பிரச்சனை? யாரு ஏன் உங்க குரல் எல்லாம் தொண்டைக்குள்ள கொலக்கட்டு இருந்துச்சா? எங்க போனீங்க பேசாம? என்னை ரைடு விட்டு என் சின்னத்தை பறிச்சுட்டு போகும்போது ஒரு ஜனநாயகவாதி இவர்கள்லாம் எங்க போனாங்க? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.